மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தா தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் பண்ண போகிறோம். இது வந்து பவுடர் சுகர் நீங்கள் பார்த்துப்பீங்களா, அதான் இன்க்ரீடியன்ஸ் தான். பேக்கிங் சோடா, மில்க். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது வந்து எள்ளு. இது ஓரியோ பிஸ்கட். நம்ம இன்றைக்கி ஓரியோ கேக் தான் பண்ண போகிறோம். நான் 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேன், 10 ரூபாக்குள்ளது. இது நம்ம இப்போது இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட அவன், அதாவது நம்மளோட இந்த கேக் பண்ணுற ஒரு சட்டி வச்சுருக்கேன். அது நான் கீ தடவி வச்சுருக்கேன். அந்த கீ தடவுனதோடு நம்ம இப்போ அவனில் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். வெறும் பேன் தான், வெறும் கேக் பேன் தான். அதை நான் நெய் தடவி வச்சு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். அவனில் நான் உள்ளே வச்சுட்டேன். நான் வந்து 3 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். 3 நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஒன்றுமே வைக்கல, பார்த்துக்கோங்க. வெறும் பேன் நான் நெய் மட்டும் தடவிருக்கேன். நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தாச்சு, ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இது ப்ரீஹீட் ஆகட்டும். ஆமாம், அதுக்கப்புறம் பிஸ்கட் பண்ணணும், பேட்டர் பண்ணணும். இப்போ கேக்கை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதை நல்லா உடச்சி விடணும். நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இப்போ நாம் வந்து இந்த உடச்ச பிஸ்கட்டை ஈரமே இருக்கக்கூடாது, மிக்சியில் பார்த்துக்கோங்க. அப்போ அது பொடியாக வரும். நாம் இந்த உடச்சதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா நாம் பொடியாக்கிட்டோம் பாருங்கள். மிக்சி ஈரமாக இருக்கிறதுல இல்லைன்னா உங்களுக்கு பொடி அமர்ந்து வந்துடும். இப்போ பவுடர் சுகர் போட போகிறேன். நான் 1/2 பவுல் பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். 1/2 பவுலில் 1, 2, 3, 3.5 டீஸ்பூன். உங்கள் சுகரும் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக பேட்டர் இப்போ நம்ம 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ தான் போட முடியும் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா விரவி விட்டுருக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். நான் நல்லா 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேனே வச்சுக்கலாம். நல்லா விரவிட்டேன். இப்போ நான் இதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சோடா கிடையாது, பவுடர், பேக்கிங் பவுடர். இப்போ நான் பேக்கிங் பவுடரை இதுக்குள்ளே நான் போட போகிறேன். 2 ஸ்பூன் நான் அளந்து தான் வச்சுருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா உடச்சி கிண்டி விட்டுக்கோங்க. எப்படினாலும் நம்ம பால் கிண்டி தான் போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த எள்ளில் வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் வச்சுருங்க. லாஸ்ட்டாக நம்ம பேட்டர் உள்ள வைக்கும் போது கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சமாக இதை கிறிஸ்பினஸ்க்காக தான் நான் எழுதிருக்கேன். எனக்கு வந்து டேஸ்ட்டை மாட்டாது. இப்போ நம்ம பாலை நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணணும். பால் நல்லா கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பால் விடணும். அதனால் நான் கொஞ்சம் பால் விட்டு நான் கிண்டிட்டு கடைசியாக காட்டுறேன். எனக்கு வந்து 1/2 பவுல் பால் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. மிச்சம் கொஞ்சமே அந்த பவுலுக்கே பாதி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சமாக 10 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கனாலே போதும். 10 ரூபா பாக்கெட்லேயும் மிச்சம் வரும். ஸோ நான் கொஞ்சம் விட்டுட்டு நான் கிண்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த விதமான லம்ப்ஸ் இருக்கவே கூடாது, அதாவது கட்டி இருக்கவே கூடாது. நல்லா உங்களுக்கு ஷூயி பேட்டராக வரணும். பேட்டர் நல்ல கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கேக் உடையாமல் வரும், இல்லைன்னா கேக் உடஞ்சிடும். மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோகளுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா எந்த விதமான லம்ஸஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு ஒரே ஸ்பூன் பால் தேவைப்படும்னு தோணுச்சு. ஸோ நான் 1 ஸ்பூன் பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். பால் போதும், நீ பால் தேவையில்லை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப டேஸ்ட்டாக, பால் தான் அதை டேஸ்ட்டாகி காட்டுறது. ஸோ அதனால் நம்ம பால் நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம இட்லி மாவு எடுப்போம்ல, அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டுருக்கலாம், பட் இது எனக்கு போதுமாக இருந்துச்சு. ஸோ நல்லா அது மாதிரி நம்ம கீழே விட்டு அப்படி குருவாக வரணும். ஓகே, போதும். இப்போ நான் எனக்கு சுகர் கொஞ்சம் தேவைப்படும்னு தோணுச்சு. நான் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணேன் கடைசியாக. இங்கே சுகரை மிக்சருக்குள்ளே ஆட் பண்ணாலும் சரி தான்.
இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் தெரியும். ஓகே, நான் சுகரை இப்போ நான் ப்ரீஹீட் பண்ண அந்த பிளேட்டை கேக் பேட்டரை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதில் என்னோடய மிக்சர் பேட்டரை ஊற்றுறேன். நெய் தான் அப்படி வருது. ஸோ நெய் நீங்கள் நல்லா தடவணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஒட்டாமையும் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். நெய்க்கு கஞ்சப்பட்டு நெய்யை கம்மியாக ஊற்றாதீங்க. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அப்படி பண்ணி சாப்பிட்றோம். ஸோ நம்ம நல்லா டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாமே. ஓகே, இப்போ நான் நல்லா அதை ஊற்றிட்டு பேட்டரை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து தட்டி விடணும். நல்லா தூக்கி தட்டி விடணும். ஏன்னா லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. அந்த லம்ஸ்னால் இந்த தடவை லம்ஸில் ஓட்டை ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கேக் புளியாக அது பிரச்சனை இல்லை. புளிப்பியானா கூட உடஞ்சி வந்துடும். ஸோ நல்லா நம்ம ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டுக்கலாம். நான் லைட்டாக ஏர் பபிள்ஸ் எடுத்துடுறதுக்காக அப்படி பண்ணுறேன். நீங்கள் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தட்டி விட்டால் மட்டுமே போதும். ஓகே, நான் ஏர் பபிள்ஸை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த மிச்சம் வச்சுருக்க எல்லாத்தையும் மேலே அழகாக தூள் விட்டுலாம் சீசனிங் பண்ணுறதுக்காக லைட்டாக. இது உங்களுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குமே, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நான் தூள் விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை அவனுக்குள்ளே வைக்கலாம். நான் அவனுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ அவனுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அவனை இப்போ நல்லா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று போல் வேணும். நான் அவனில் இப்போ எத்தனை இதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 35 செகண்ட்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இடையில ஸ்டாப் பண்ணால் இந்த ஸ்டாப் பட்டன், அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது இது ஸ்டாப் பட்டன், இது ஸ்டார்ட் பட்டன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியுதா. இடையில ஒரு 30 நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கணும். இடையில செக் பண்ணி பார்த்துக்கணும் நல்லது. ஓகே, நான் செக் பண்ணிட்டேன். இடையில செக் பண்ணி எடுத்தேன். ஸோ நான் அழகாக ரன்னுக்கு நம்மள வந்துருச்சு. இதை நான் இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சு நான் இப்போ எடுக்க போகிறேன். நான் ஆற வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா ஆற வச்சு எடுக்கணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். லைட்டாக மேலே தட்டி விட்டிங்கன்னா வந்துடும். நான் ரொம்ப தட்டிட்டேன். ஸோ நீங்கள் லைட்டாக தட்டிக்கோங்க, வந்துடும். ஓகே, நம்ம அழகான கேக் எப்படி அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ஓரியோ பிஸ்கட் கேக். சாக்லேட் இல்லை, ஓரியோ பிஸ்கட். ஆனால் உங்களுக்கு சாக்லேட் கேக் மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் செம்ம. ஓகே, நான் இப்போ வெட்டி கட்டுற பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது கட்டி அழகாக உள்ளே போகுது. ஸ்பாஞ்சியாக இருக்குது. அதை பார்த்துங்க எவ்வளோ பஃப்னஸ். கத்தி கொஞ்சம் வந்து நான் ஷார்ப்பில் கத்தியாக எடுக்கிறேன். ஆனால் நல்லா பாருங்கள், நீங்கள் அமர்ந்தோன்னு இப்படி போயிடும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது. நமக்கு பீஸாக வருது இல்லையா, செம்ம ஸ்பாஞ்சி. நான் ஸ்பாஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஓகே, நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.